வணக்கம், அன்புடன் பிரியா. ஸ்பா உங்களுக்கு பண்ண பிடிக்கும்னா, கண்டிப்பா பாத் பாம்ஸும் பிடிக்கும். வாங்க எப்படின்னு சொல்லித் தரேன். ரொட்டீன்லேருந்து ஒரு எஸ்கேப் ஆகி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு வேலை பண்ணணும்னா இது ட்ரை பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி வெரி தெரப்பட்டிக். குளிக்கும் போதும் சரி, இது பண்ணும்போதும். ஒரு 4 பாத் பாம்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எப்சம் சால்ட் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். இது வந்து இந்த ஒரு ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன்ஸ் ஆல்ரெடி எடுத்தாச்சு. இந்த எப்சம் சால்ட் வந்து ஸ்கின்னை வந்து டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்ணும். அதனால ஸ்கின் சாஃப்ட் ஆகும், டீடாக்ஸ் பண்ணும், ரிலீஃப் ஆகும். அதனால ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீஃப் ஆகும். ஸோ இதில் வந்து ஹைலி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அப்புறம் சேம் ஸ்பூனில் பேக்கிங் சோடா எடுத்துக்கிறோம். இதுவுமே வந்து ரேஷஸ், சன்பர்ன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், என்சைம் மாஸ்க்லாம் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். குளிக்க பிடிக்காத குட்டீஸ், பெரியவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். டப் இல்லைன்னா வீட்டில் உள்ள தொட்டியில் கூட யூஸ் பண்ணலாம். பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். இதுவும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ரேசர் பம்ப்ஸு, பாடி ஆர்டர் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும். பேக்கிங் பவுடர் தனியாக யூஸ் பண்ணக்கூடாது, பட் இந்த ஃபார்முலேஷனில் ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட்னு பயப்பட வேணாம். இது வந்து ஆரஞ்சஸ், லெமன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது ஒரு ஃபார்ம் ஆஃப் நம்ம ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணக்கூடிய சக்தி உடையது. சிட்ரிக் பவுடருக்கு வந்து ஆன்டி-ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதனால் wrinkles, பிரேக் அவுட்ஸ், போர்ஸ், டெக்ஸ்சர்ஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும். கார்ன் ஸ்டார்ச் யூஸ் பண்ணணும், கார்ன் ஃப்ளார் இல்லை. 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஸ்கின்னை ஹீல் பண்ணும், ஸ்கின் செல்ஸை ரிஜுவினேட் பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ணும், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து பிரேக் அவுட்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கும். எக்ஸஸ் ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நான் டர்மரிக் மஞ்சள் தான் ஆட் பண்ணுறேன், பட் மோஸ்ட்லி எல்லாருமே காஸ்மெட்டிக் கலர் தான் ஆட் பண்ணுவாங்க. அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. க்ளவுஸ் யூஸ் பண்ணி தான் கண்டிப்பாக பண்ணும், பட் இது என்னோட பர்சனல் யூஸுக்கு பண்ணுறதுனால சில சமயம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இக்னோர் தட். ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணணுங்க லிட்ரலி, பட் நோ யூஸ். இதில் பாத் பாம் வராது. ஸோ நம்ம வந்து இதில் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் இது பைண்டப் ஆகி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல கெரியர் ஆயில் வந்து 50 ml எடுத்துக்கிறேன். அதோட 10 drops ஆஃப் எசென்ஷியல் ஆயில். தெரியும், எசென்ஷியல் ஆயில் மூட் என்ஹான்ஸ் பண்ணும், நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வரும், காமிங்காக இருக்கும். பட் இதை தனியாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் கோகோனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். என்னோட ஃபேவரட் யங் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில். ஸோ இந்த ஆயில் தான் வந்து ஸ்கின் கண்டிஷனிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, இந்த பவுடர்ஸ் எல்லாத்தையும் பைண்டப் பண்ணி பாத் பாமாக ரெடி பண்ணவும் அதுதான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையணும், பட் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா புட்டு மாவு மாதிரி பிடிச்சா அது ரவுண்டாக செட் ஆகுற மாதிரி இருக்கணும். ஆயில் பத்தாத மாதிரி இருந்தனால அகேன் நான் கெரியர் ஆயில் கொஞ்சம் எசென்ஷியல் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன். இட்ஸ் அப் டு யூ. அது பைண்ட் ஆகுற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் வந்து ஒரு ரேஷியோலையும், எப்சம் சால்ட், சிட்ரிக் ஆசிட், கார்ன்ஸ்டார்ச்சும் ஒரு ரேஷியோலையும் இருக்கணும். இதுதான் இதோட கரெக்டான அளவுகோல். ஆல்மோஸ்ட் நம்ம டெக்ஸ்சர் கொண்டுட்டு வந்துட்டோம். இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும் பாம்ஸ்க்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, ஆயில்ஸ் நீங்கள் ஊற்றுறதை பொறுத்து தான். ஆக்சுவலாக நிறைய ஆயில் இருந்தாலும் பிச்சு பிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி கம்மியாயிட்டாலும் நம்மளுக்கு பால் வந்து வராது. பாம்ஸு கரெக்டான அளவு இருக்கணும். அதுக்கப்புறம் மோல்டு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. பட் நான் இன்னைக்கு வந்து இந்த கொழுக்கட்டை மோல்டு தான் எடுத்திருக்கேன். இதுக்குன்னே சிலிக்கன் மோல்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ தட் இஸ் வர்த் த ஹைப், பிகாஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் கம்பேர்ட் டு திஸ். அதனால நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சிலிக்கன் மோல்டு தான் யூஸ் பண்ணணும், இது யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை இதுதான் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. இட்ஸ் அப் டு யுவர் விஷ். உங்களுக்கு பார்த்தா தெரியும்ல, இதை எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இந்த பவுடர்ஸ் எல்லாம் இதில் செட் ஆகணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம குளிக்கும் போது அது பாத் பாம்ஸ் யூஸ் பண்ண, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். லைக் அது செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இன்னொன்று ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம பண்ணணும். ஒன்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி ஒரு 24 hours விட்டுறணும். ஸோ இந்த பாத் பாம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பாத் பாம்ஸும் வந்து 400, 250 அந்த மாதிரிலாம் சேல் பண்ணுறாங்க. பட் இதை நம்ம ஈஸியாக வீட்டிலேயே பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மோல்டில் வந்து இந்த கொழுக்கட்டை மோல்டில் நல்லா அழுத்தமாக ப்ரெஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஃபில்லிங் மேலே கொஞ்சம் ஸ்டஃப் பண்ண வேண்டியது எல்லாம் ஃபில் பண்ணி லாக் பண்ணி அப்படியே வச்சிடணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நான் இப்போ பண்ணுறது. பட் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அதை இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வேறு லெவலில் இருக்கும், ட்ரஸ்ட் மீ. பிகாஸ் அதோட அந்த ஷேப் ஒன்று, ப்ளஸ் இது வந்து பாட்டபில் போகும்போது ஆக்டிவேட் ஆகும் இல்லையா. அது எப்படின்னா, சிட்ரிக் பவுடரும் பேக்கிங் பவுடரும் ரெண்டும் சேரும்போது அது தண்ணியில் பட்டோன்னே ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ தண்ணியில் மட்டும் படாமல் வச்சுக்கோங்க until you take bath. லைட்டிங்கில் இந்த கலரில் இருக்குது, நோ ஆர்டிஃபிஷியல் கலர். ஸோ ஐ எம் சூப்பர் ஹாப்பி. நான் நிறைய ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது வந்து என்னோட குட்டீஸ்க்கு வந்து கப்பில் வந்து பீங்கான், செராமிக் கப்பில் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு இதை வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன் கப் வச்சு. திருப்பி எடுத்து பார்த்தா நல்லா அமுங்குது. என்னோட விரல் தெரியுது இல்லையா. ஸோ
நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் செட் ஆகி இருக்கும். லைக் ப்ரெஷர் கொடுக்கணும், பட் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி. எஸ், ஃபைனலி 4 பாம்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது பாத் பாம்ஸ் 2 வந்து பவுலில், 2 இது மோல்டில். லெட்ஸ் சி. ட்ரை பண்ணிங்கன்னா என்னை டேக் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். ஓகே, உங்கள் எல்லாரோட ஃபேவரட் கூல் ப்ராசஸ் சோப் 50% ஆஃபில் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்மாஸ் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக சேலில் இருக்குது. ப்ளஸ் ஃப்ளக்ஸீட் ஆயில் ஃபார் ஹேர், ஸ்பெஷலி கிரேப் சீட் ஆயில். இது நான் கொமோடோஜெனிக் ஆயில். யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஹேர், ஸ்கின் எல்லாமே. மினி பாடி கேர் வந்து அவைலபிளாக இருக்குது. ட்ரை அண்ட் பை பிக் சைஸ். அதனால தான் மேக் யூர் ஓன் கேண்டில், உருளி கேண்டில் எல்லாமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுங்கள். ஸோ கமிங் டு மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் நான் பாத் பாம்ஸ் வந்து ட்ரை பண்ணது மட்டும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ஸ்கின்ல. எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ், ஸோ சேஃபு, இன்க்ளூடிங் கலர். ப்ளஸ் இது வந்து தண்ணியில் விழுந்த உடனே டிசால்வ் ஆகிடும். ஒரு சவுண்ட் வரும், அதுவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அது லாஸ்ட் கிளிப்பிங்கில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கமிங் டு மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு லூக் வார்ம் வாட்டர் இந்த டப் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாத் பாம் யூஸ் பண்ணிவிட்டு அது டிசால்வ் ஆனதுக்கப்புறம் ஒரு 25 மினிட்ஸ் சோக் பண்ணியிருந்தேன். என்னோட பாடியில் இவ்வளோ பெயின் இவ்வளோ நாளாக இருந்ததான்றது குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. பிகாஸ் அவ்வளோ லைட் வெயிட்டடாக ஃபீல் பண்ணேன். இன்னொன்று மாய்ஸ்சரைசர் எதுவுமே யூஸ் பண்ணல என்னோட ஸ்கின்ல. அதுக்கப்புறம் அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருந்தது. பிகாஸ் அதில் யூஸ் பண்ண கெரியர் ஆயில். இன்னொன்று இந்த டப்குள்ளே இருக்கும்போது எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணனால அந்த வார்ம் வாட்டர் ரெண்டுமே சேர்ந்து அப்படியே காமிங்காக தெரப்பட்டிக்காக இருந்தது. பெஸ்ட் பார்ட் என்னென்னா, எனக்கு அந்த நாள் ஃபுல்லாகவே ரொம்ப அமைதியாக, என்னோட உடம்புல இவ்வளோ பெயின் இருந்ததான்னு அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணேன்னா, லைட் வெயிட்டடாக இருந்தது. ஏதோ ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. இது எனக்கு மட்டும் இல்லை, என் ஹஸ்பண்ட்க்கு நான் கொடுத்துருந்தேன். அவங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இதே தான் சொன்னாங்க. என் பசங்களுக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட். ட்ரை பண்ணிங்கன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் தொட்டியில் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும் குளிக்கிறத விட. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். Bye.